இன்னைக்கு குலம் தெரியாமல் கூட இருக்கலாம், குலதெய்வம் தெரியாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கும் மூதாதையர்கள் இன்னைக்கும் சில வழிபாடுகள் நிறைய பண்ணியிருப்பாங்க. ஆதி காலத்திலிருந்து இந்த காலத்துக்கு வரைக்கும் நிறைய குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது உண்டு. அந்த வழியாக செய்யக்கூடிய குலதெய்வம், உன்னுடைய குலதெய்வமானது உன்னுடைய மூதாதையர்கள் எப்படி வழிபாடு பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொன்னால், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான குலதெய்வம் கண்டிப்பாக உண்டு. சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இது நாங்கள் பிரச்சனை பார்க்கும்போது நான் சில விஷயங்கள் சொல்லுவோம். எனக்கு என்னுடைய குலதெய்வம் தெரியாது அப்படின்னு சொல்லி நீங்கள் பிரச்சனை பார்க்கணுன்னு தாராளமாக பார்த்துக்கலாம். அப்போது இந்த குலதெய்வம் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது, அந்த குலதெய்வத்தை எப்படியெல்லாம் நம்மளுடைய குலதெய்வங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்ல 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 அந்த குலதெய்வம் நின்று பேசணும். இந்த குலதெய்வத்தோட உங்களோட உபாசனா தெய்வத்தையும் நீங்கள் தெரிஞ்சுட்டீங்க, பிரச்சனம் பார்த்து நீங்கள் இந்த உங்களோட உபாசனா தெய்வத்தையும் நீங்கள் தெரிஞ்சுட்டீங்க அப்படின்னு சொன்னால் விடக்கூடாது. அந்த ரகசியத்தை சொல்லாமல் நீங்கள் வாழ்க்கையில் அருள் இல்லாருக்கு அவ்வுலகில்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகில்லை, ரெண்டுமே இல்லாதவளுக்கு எந்த உலகமும் கிடையாது. ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம், என்ன விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நமக்கு ஆன்மீக தகவல்கள், பூஜை முறைகள், பரிகார பூஜை முறைகள் சொல்லக்கூடிய மக்கள் ஜோதிடர், நிறைய ஹோமங்கள் பண்ணக்கூடிய, அதாவது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான ஹோமங்கள். இப்போ உங்கள் வீட்டில் யாருக்காவது குழந்தை பாக்கியம் இல்லையா, அதற்கும் ஹோமம் இருக்குது. அதே மாதிரி திருமண தடை இருக்கா, உங்கள் வீட்டில் கிரகப்பிரவேசம் பண்ணணுமா, ஆயுஷம ஹோமம் பண்ணணுமா, இந்த மாதிரி எல்லா விதமான ஹோமங்களையும் பண்ணக்கூடிய ஹோம சக்கரவர்த்தி அப்படின்னு இவரை சொல்லலாம். அந்த அளவுக்கு ஹோமத்தின் மூலமாகவே உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கும் வல்லமை படைத்த மக்கள் ஜோதிடர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் ஐயா அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உங்க பதிவுகள் எல்லாம் ரொம்ப அருமையா இருக்கு. நிறைய நல்ல விஷயங்கள், நிறைய புராதன கோவில்களை பத்தி மக்களுக்கு எடுத்து சொல்றீங்க. நிறைய பேருக்கு இந்த கோவில் போனா நமக்கு இந்த பலன் கிடைக்கும் அப்படிங்கறதே தெரியாம இருக்காங்க. அந்த வகையில நீங்க சொல்லக்கூடிய அத்தனை பரிகாரங்களும் அவ்வளோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நம்ம சேனலுக்கும் சரி, பர்சனலா உங்களுக்கும் நிறைய கால்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. கமெண்ட்ஸ்லயும் நல்ல நல்ல கமெண்ட்ஸ் போடுறாங்க. அதே மாதிரி ஒரு ஹோமத்தின் வாயிலாக மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க முடியும் அப்படின்னு நீங்க சொல்லி நிறைய பேருக்கு உங்களுடைய இடத்துல ஹோமம் பண்ணி வச்சு நிறைய விஷயங்களை நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு வரீங்க. ஜனனி ஜென்ம சௌக்கியானம் வர்தனி குல சம்பதம் பதவி பூர்வ புண்ணியானம் லிகதே ஜென்ம பத்திரிகா சிவதனய வரிஷ்டம் சர்வ கல்யாண மூர்த்திம் பரசு கமலஹஸ்தம் பூஷிதம் மோதகேன அருணகுசுமமாலா வியாழ லம்போதரந்தம் மமஹிருதே நிவாசம் ஸ்ரீ கணேசம் நமாமி. மகாகணபதி பிரார்த்தனை கொண்டு சோமம் ஆனந்த சம்போதம் சோமார்க்க கிருதசேகரம் தட்சிணாபி அபிமுகம் வந்தே தட்சிணாமூர்த்தி மாஸ்ரயே. மாதா பிதா குரு துணை கொண்டு உலகெங்கும் வாழக்கூடிய ஆன்மீக பரிகாரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மக்கள் ஜோதிடர் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது அடுத்த பதிவு. இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது குலதெய்வம். என்னுடைய எல்லா பதிவுலையும் ஆன்மீக பரிகாரம் சேனலில் எல்லா பதிவுகளுமே ஒரு ஈர்ப்புத்தன்மை இருக்கும். ஒரு விஷயம் சொன்னால், ஒரு குருக்கள் ஒரு ஆலயத்தில் பணி செய்யக்கூடிய ஒரு சிவாச்சாரியார், ஒரு கோவில் பூஜை செய்யக்கூடியவர், ஒரு ஹோமங்கள் எல்லாமே செய்யக்கூடியவர், ஒரு சில விஷயங்கள் சொல்லும் பொழுது அதை பொதுமக்கள் அதை எப்படி எடுத்துப்பாங்கன்னு, இந்த விஷயத்தை இவர் இது சரியாக சொல்லியிருக்காரு, இந்த விஷயத்தை இவர் சொல்லி இவர் ஒரு ஆலயத்தில் சொல்லி நான் கேட்டிருக்கேன், இந்த விஷயத்தை இவர் சொல்லி இதை சரியாக நடந்திருக்கு அப்படிங்கிறது அந்த மக்களுக்கு அந்த ஒரு புரிதல் அப்படிங்கிறது வரும். இன்னைக்கு குலம் தெரியாமல் கூட இருக்கலாம், குலதெய்வம் தெரியாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கும் மூதாதையர்கள் இன்னைக்கும் சில வழிபாடுகள் நிறைய பண்ணியிருப்பாங்க. ஆதி காலத்திலிருந்து இந்த காலத்துக்கு வரைக்கும் நிறைய குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது உண்டு. அந்த வழியாக செய்யக்கூடிய குலதெய்வம். நீ புலம்பெயர்ந்து வந்தால் கூட உன் குலதெய்வம் உன் கூடையே வரணும். புலம்பெயர்ந்து அப்படின்னு சொன்னால், நீ ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு வந்துட்ட.
இப்போ நீ வந்து உதாரணத்துக்கு நீ இப்போ ஒரு திருநெல்வேலி மாவட்டத்தில் நீ இருக்கன்னு வச்சுக்கோயேன். நீ இப்போ புலம்பெயர்ந்து நீ வேற ஊருக்கு வந்துட்டு, சென்னைக்கு வந்துட்டியோ இல்லை வேற ஏதோ ஒரு ஊருக்கு போயிட்டியோ, புலம்பெயர்ந்து உன்னுடைய இருப்பிடத்தை, உன்னுடைய சொந்த பந்தங்கள், உன்னோட பூர்வீக இடத்தெல்லாம் விட்டு நீ அங்கேருந்து கிளம்பிட்ட. நீ ஒரு கோயம்புத்தூரில் இருக்க, உன்னோட பூர்வீக இடத்தை விட்டு கிளம்பி, நீ சேலத்தில் இருக்க, உன்னோட பூர்வீக இடத்தை விட்டு நீ கிளம்பிட்ட. அதாவது புலம்பெயர்ந்து அந்த இடத்துலேருந்து நீ கிளம்பியாச்சு. அப்போது உன்னுடைய குலதெய்வமானது உன்னுடைய மூதாதையர்கள் எப்படி வழிபாடு பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொன்னால், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான குலதெய்வம் கண்டிப்பாக உண்டு. சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இது நாங்கள் பிரஷ்னம் பார்க்கும்போது நான் சில விஷயங்கள் சொல்லுவோம். குலதெய்வத்தா பிரஷ்னம்னு ஒன்று இருக்குது, குலதெய்வ பிரஷ்னம்னே ஒன்று இருக்குது. பிரசன்னம்னு சொல்லக்கூடாது, பிரஷ்னம்னு தான் சொல்லணும். அந்த பிரஷ்னம் பார்க்கும்போது நாங்கள் சொல்லக்கூடியது குலதெய்வத்தா பிரசன்னம், குலதெய்வத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய பிரஷ்னம்னு இருக்குது. சார் எனக்கு என்னுடைய குலதெய்வம் தெரியாது அப்படின்னு சொல்லி நீங்கள் பிரஷ்னம் பார்க்கணுன்னு தாராளமாக பார்த்துக்கலாம். அப்போது இந்த குலதெய்வம் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அந்த குலதெய்வத்தை எப்படியெல்லாம் நம்மளுடைய குலதெய்வங்கள் இருக்கும் அப்படின்னு சொன்னால், எல்லை தெய்வங்கள் நமக்கு குலதெய்வமாக இருக்கும். கருப்பர், மாடன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கருப்பண்ணசாமி, மதுரை வீரன், எல்லை தெய்வங்கள் எல்லாம் நமக்கு குலதெய்வமாக இருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு விதங்களாக இருக்கும். கிரகங்களின் அமைப்புப்படி நாங்கள் அந்த பிரச்சனை பார்க்கும்போதே சொல்லிவிடுவோம், உனக்கு இதுதான் குலதெய்வம், இந்த மாதிரிலாம் உனக்கு இருக்குது, உன் குடும்பத்தில் இந்த விஷயங்கள்லாம் நடந்தது, இந்த திசையில் இத்தனை கிலோமீட்டரில் இந்த ஊரில் ஒரு குளத்து பக்கத்தில், அருவி பக்கத்தில், காட்டில், இந்த இடத்துல உங்கள் மூதாதையார் உருவத்தோடு வழிபாடு பண்ணியிருக்கிறாங்க, உருவம் இல்லாத வழிபாடு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது சொல்ல முடியும். எப்போ பிரஷ்னம் பார்த்தா சொல்ல முடியும். அப்போது நமக்கு சில பேருக்கு அந்த குலதெய்வமே சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். சில பேர் எப்படி தெரியுமா குலதெய்வ வழிபாடு பண்ணுவாங்க, இது இன்னைக்கும் நடக்குது, இது நிதர்சனமான உண்மை, நீங்கள் வேணால் யாரையாவது கேட்டு பாருங்கள் சொல்லுவாங்க. இந்த உலகத்தில் இந்த தமிழ்நாடு பொறுத்தளவுக்கு சில ஊர்களெல்லாம் வந்து இன்னைக்கும் முன்னோர்களை குலதெய்வமாக வழிபடுதல் அப்படிங்கிறது இன்னைக்கும் சில இடத்துல உண்டு. காலம் சென்ற முன்னோர்கள் இருக்காங்க இல்லையா, அவர்களின் நினைவாக இன்றும் அந்த சில பேர் அது மூலமாக குலதெய்வ வழிபாடு செய்வாங்க. அதுக்கு பேர் கூட பூவாடைக்காரி அப்படின்னு சொல்லுவாங்க, வழிபாடு செய்வாங்க. இது எத்தனை பேருக்கு இருக்குது அப்படிங்கிறது அப்புறமா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மாதிரி உண்டு ஒன்று. அப்போது அந்த குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது நம்ம எதை பேஸ் பண்ணி நம்ம சொல்லணும் அப்படின்னா, பிரஷ்னம் பார்த்தா சொல்லலாம், ஜாதகம் பார்த்தா சொல்லலாம். ஸோ உன்னுடைய இதுதான், எனக்கு தெரியாது சார் அப்படின்னு சொன்னால் மட்டும் கால் பண்ணுங்க. அதுதான் உண்மை. தெரியாதவர்கள் கேட்டு தெரிஞ்சுட்டா தான் அதுக்கு பலன். எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒருத்தர், எனக்கு தெரிந்தவர்கள் ஒருத்தர் வந்து அவங்களுக்கு அவங்களுடைய குலதெய்வம் தெரியும், எது அவங்களுடைய குலதெய்வம் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். அப்படி தெரிஞ்சும் என்னை கேட்டாங்க, சுவாமி இந்த என்னுடைய குலதெய்வம் நீங்கள் என்னன்றதை எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு. இதெல்லாம் கரெக்டாக கணிக்கும்போது அவங்கக்கிட்ட சொல்லிட்டேன், உனக்கு மலை மேலே இருக்கக்கூடிய தெய்வம் தான் குலதெய்வம், ஆண் தெய்வம் தான் குலதெய்வம், வெங்கடாஜலபதி தான் குலதெய்வம்னு சொன்னேன். அப்படியே உட்காந்துருந்தவங்க ஏந்திருந்து அப்படியே கண்ணில் ஒரு சொட்டு தண்ணி விட்டுட்டாங்க, அழுதுட்டாங்க. ஏன்னு கேட்டால் அவங்க அப்புறமா என்கிட்ட உண்மையை சொல்கிறாங்க, நீங்கள் சொன்னது 100% உண்மை, எங்களுக்கு எங்கள் குலதெய்வம் தெரியும், ஆனால் அதை நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்களான்னு பார்த்தேன், எக்ஸலண்ட்டாக சொன்னீங்க சுவாமி அப்படின்னா. எதனால்? ஒரு குலதெய்வம் தெரிஞ்சுக்கிறதுங்கிறது சின்ன விஷயங்க, பாரம்பரியமாக உள்ளது, வழி வழியாக உள்ளது. அந்த தெய்வத்தை நீ பிடிக்கிறதுங்கிறது ஒன்று, இது ஒரு குலதெய்வம்ங்கிறது ஒன்று தனி, உபாசனா தெய்வம்ன்றது ஒன்று. உபாசனா தெய்வம்னு என்ன அப்படின்னு கேட்டால், எப்போதும் நீ கும்பிடக்கூடிய தெய்வம் உபாசனா தெய்வம். நான் நிறைய பதிவில் சொல்லியிருக்கேன், இன்றைக்கி உன் ஜாதகத்தை பார்த்து நான் சொல்கிறேன், உன்னுடைய உபாசனா தெய்வத்தை நீ பிடிச்சிட்ட அப்படின்னு சொன்னால் உன்னை யாராலையும் தொட முடியாது. உபாசனா தெய்வத்தை நானே எனக்கு தெரியாமே என்னுடைய உபாசனா தெய்வத்தை எனக்கு இது உபாசனா தெய்வம்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் வாட்டுக்கும் நான் நிறையா பண்ணியிருக்கேன், அது எனக்கு நிறையா கை கொடுத்தது. ஒரு கட்டத்தில் நான் தெரிஞ்சுக்கும் பொழுது, ஓ இதுதான் நம்மளுடைய. ஆனால் இன்னொரு விஷயம், உன்னுடைய உபாசனா தெய்வம் உனக்கு தெரிஞ்சிடுத்து அப்படின்னு சொன்னால் நீ யாருக்கும் முதல்ல சொல்லக்கூடாது, ரகசியத்தை வெளியே சொல்லக்கூடாது. அதுதான் உன்னுடைய உபாசனா தெய்வத்துடைய மிகப்பெரிய சக்தி. அப்போ அது உன் மனசில் வச்சுட்டு நீ எவ்வளவு கொலை நீ சொல்கிறியோ உபாசனா தெய்வம். உபாசனா தெய்வம்னு எப்படி தெரியுமா? நான் சொல்கிறேன், சிம்பிளாக சொல்கிறேன், ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னு நீங்கள் எனக்கு டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, நீங்கள் கேளுங்க, நான் சொல்கிறேன். சுவாமி உபாசனா தெய்வம் தெரிஞ்சுக்கணும்
அதற்காக தான் சுவாமி நான் கால் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் கேளுங்க. நான் சொல்லிடுறேன். ஒரு சின்ன விஷயம், ஆணாக இருந்தால் குரு இருக்கக்கூடிய ஸ்தானத்துலேருந்து 9ஆம் இடம், பெண்ணாக இருந்தால் சுக்கிரன் இருக்கக்கூடிய ஸ்தானத்துலேருந்து 9ஆம் இடம். உபாசனா தெய்வம் அது என்னங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக அப்புறமா உங்களுக்கு சொல்கிறேன். இது நீங்கள் எல்லாம் தெரிஞ்சு, குல தெய்வம் வேற, இஷ்ட தேவதை வேற, இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். உபாசனா தெய்வத்தை இறுக்கி பிடிச்சிக்கணும். அதுதான் உங்களை எப்போதும் காக்கிறது. சார், வீட்டு சாமி படம் கும்பிட்றீங்க, குலதெய்வத்தை கும்பிட்றீங்க, உங்களோட உபாசன தெய்வத்தை கும்பிட்டுருக்கீங்களா? மாட்டீங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு கும்பிட்டிங்கன்னா இன்னும் சிறப்பு, வாழ்க்கையில் இன்னும் சிறப்பாக வரலாம். சரியா? அதுக்குன்னு குலதெய்வத்தை விட்டுறக்கூடாது, உபாசனா தெய்வத்தையும் பிடிச்சிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். சரியா? அடுத்ததாக, இந்த குலதெய்வம் வழிபாடு அப்படிங்கிறது, தீபத்தை ஏற்றி வைங்க. ஒரு திங்கக்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, இந்த 4 கிழமையில் சாயங்காலம் அந்தி சாயும் வேலையில் கரெக்டாக ஒரு 7 மணிக்கு ஒரு தட்டில் நவதானியம் கொட்டி அதில் ஒரு 100 கிராம் பிடிக்கிற மாதிரி, விளக்கில் பிடிக்கிற மாதிரி ஒரு அகல் விளக்கோ ஒரு காமாட்சி விளக்கோ ஏற்றி, தெற்க பார்க்க ஏற்றி, கிழக்க பார்க்க ஏற்றி அந்த தீபத்தை சுடர் விட்டு, காட்டு தீ மாதிரிலாம் எரியக்கூடாது, தீபம் முத்து மாதிரி அழகாக எரியணும். பஞ்சுத்திரி போட்டு ஏற்றி வைத்து அந்த தீப ஒளியை அப்படியே கண் கொட்டாமல் அப்படியே அந்த தீபத்தை அப்படியே அந்த தீபத்தை அப்படியே பார்க்கணும். அந்த தீபம் எரிவதை அப்படியே பார்க்கணும். கண் சிமிட்டாமல் அந்த தீபத்தை அப்படியே பார்க்கணும். தீபத்தை குறைந்தபட்சம் நம்ம பார்க்கணும். அப்போ நீ பார்க்கும்பொழுது உன்னுடைய குலதெய்வத்தை மனசில் பிரார்த்தனை பண்ணிட்டு நான் அந்த சொல்கிற மந்திரத்தை நீ சொல்லிகிட்டே இருக்கணும். ஓம் தீர்க்க நேத்ராய வித்மஹே கேலஹஸ்தாய தீமஹே தன்னோ குலதேவதா பிரஜோதயாது. ஓம் தீர்க்க நேத்ராய வித்மஹே கேலஹஸ்தாய தீமஹி தன்னோ குலதேவதா பிரஜோதயாது. ஓம் தீர்க்க நேத்ராய வித்மஹே கேலஹஸ்தாய தீமஹி தன்னோ குலதேவதா பிரஜோதயாது. ஓம் தீர்க்க நேத்ராய வித்மஹே கேலஹஸ்தாய தீமஹி தன்னோ குலதேவதா பிரஜோதயாது. நீ எந்த அளவுக்கு நீ அதை சொல்ல 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 ஒரு 10 நிமிடம் அல்லது ஒரு 15 நிமிடம் நீ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோ. அதை நீ பண்ணி அந்த விளக்கேற்றி இந்த ஸ்லோகத்தை சொல்லிவிட்டு அன்னைக்கு நைட்டு விபூதி வச்சுட்டு நீ போய் படுத்துக்கோங்க. உன் தெய்வம் உனக்கு எந்த அளவுக்கு உனக்கு இருக்குன்னு பாரு. கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரக்கூடிய ஒரே தெய்வம் குலதெய்வம். நீ குளம் மாறி போனால் கூட, நீ இடம் மாறி கடல் கடந்து போனாலும் குலதெய்வ அருள் வேணும்னு சொல்கிறா இல்லையா? அந்த குலதெய்வத்துடைய அருள் உனக்கு எப்பொழுதுமே. சில பேர் என்ன பண்ணுவாங்க, குலதெய்வத்தோட மண்ணு கொண்டு வச்சுப்பாங்க, புத்து மண்ணு கொண்டு வச்சுப்பாங்க. சில பேர் இருந்தால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, குலதெய்வத்தோடைய ஃபோட்டோ கொண்டு வச்சுப்பாங்க. வருஷத்தில் ஒரு நாள் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க. ஒரு பத்திரிக்கை என்ன குலதெய்வம் கோயிலுக்கு எடுத்துன்னு போவாங்க. முதல்ல குலதெய்வம் தான், அப்புறம் தான் மற்றதெல்லாம். ஸோ குலதெய்வத்தோட பத்திரிகையில் பேர் எழுதி வச்சுட்டு தான் அடுத்த பத்திரிகையே பேர் எழுதுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது இந்த குலதெய்வ மந்திரத்தையும் இந்த தீபத்தையும் ஏற்றி வைக்க வேண்டும். நல்லெண்ணெய் தீபமோ நெய் தீபமோ என்ன முடியுமோ அழகாக ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து நீங்கள் சொல்ல 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 அந்த குலதெய்வம் நின்று பேசணும். இந்த குலதெய்வத்தோட உங்களோட உபாசனா தெய்வத்தையும் நீங்கள் தெரிஞ்சுட்டீங்க, பிரஷ்னம் பார்த்து நீங்கள் இந்த உங்களோட உபாசனா தெய்வத்தையும் நீங்கள் தெரிஞ்சுட்டீங்க அப்படின்னு சொன்னால் விடக்கூடாது. அந்த ரகசியத்தை சொல்லாமல் நீங்கள் வாழ்க்கையில் அருள் இல்லாருக்கு அவ்வுலகில்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகில்லை, ரெண்டுமே இல்லாதவளுக்கு எந்த உலகமும் கிடையாது. பெரிய அளவு வருவேன். சுபம். வாழ்க வளமுடன்.